நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே ஜாஷ்வா டிவி அனைவருக்கும் நற்செய்தி நேரம் சார்பாக அன்பின் சமாதான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் ஒரு நற்செய்தி நேர நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக கண்களை மூடி ஜெபிப்போமா? தகப்பனே, நல்ல தகப்பனே, அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். இயேசு நாமம் வாழ்க உயர்ந்திருப்பதாக. அப்பா தகப்பனே, எங்கள் மேலே இறக்க வச்சு கிருபை வச்சு அப்பா தகப்பனே, ஆண்டவரே தகப்பனே, இந்த மாதிரி பாக்கியங்களை நீர் கொடுத்திருப்பதற்காக நன்றி ஏசப்பா. உடைய சத்தியங்களை கேட்கும்படியான கிருபையை நீர் கொடுத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. இப்பொழுதும் ஆவியானவர் ஆண்டவரே பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீர் பேசுவீராக ஆண்டவரே. நித்திய ராஜ்யத்துக்கு நேராக அவர்களை நீர் ஆயத்தப்படுத்துவீராக. அவருடைய உள்ளங்களில் காணப்படுகிற கடினத்தன்மைகள் மாறுவதாக. ஆவியானவர் கிரியை நடப்பிப்பீராக. ஒவ்வொருவர்த்தையும் பரலோக ராஜ்யத்துக்கு ஆண்டவரே பாத்திரவான்களாக மாற்றுவீராக. ஆவியானவர் கிரியை நடப்பிப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன். இந்த நாளிலும் நம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு, நல்ல வழி எங்கே? எரேமியா 6:16. வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அப்படி என்று அதிலே நடவுங்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. நல்ல வழி எங்கே? இன்றைக்கு ஜனங்கள் நல்ல வழி எங்கே, மோட்சத்துக்கு போகிற வழி எங்கே, எனக்கு நல்லது எங்கே கிடைக்கும் என்று சொல்லி போகிற பாதை, அவர்கள் தேடி போகிற பாதைகள் ஏராளம் ஏராளம் ஏராளம். ஜோசியரை நாடி செல்கிறார்கள், மந்திரவாதிகளை நாடி செல்கிறார்கள், இன்னுமாக குறி சொல்லுகிறவர்கள், இன்னும் ஏதேதோ அநேக மாய தந்திரங்கள், மனித வணக்கங்கள், இன்னும் ஜீவ சுவாதியை வணங்குகிறது. அங்கெல்லாம் சென்றால் எனக்கு நல்ல வழி கிடைக்கும், நல்ல வழி உண்டாகும் என்று சொல்லி ஓடுகிற கூட்டம் அநேகம் அநேகம் அநேகம். ஒருவேளை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் அந்த கூட்டத்தில் ஒருவராக கூட நீங்கள் காணப்படலாம். நல்ல வழி எங்கே? எங்கே சென்றால் எனக்கு நல்லது கிடைக்கும், இல்லை எதை நான் பின்பற்றினால் எனக்கு மோட்சம் கிடைக்கும், என் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொல்லிக்கூட நீங்களும் ஒரு கேள்வியோடு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கடத்தி கொண்டிருக்கலாம். நான் போகிற பாதை சரிதானா, இல்லை சரியில்லையா, எனக்கு யார் வழிகாட்டுவார் என்று சொல்லி கூட நீங்கள் ஏக்கத்தோடு இருக்கலாம். உங்களுக்கு இயேசு வழி சொல்லுகிறார். அவர் என்ன வழி சொல்லுகிறார் என்று பார்த்தோமானால், யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம், யோவான் 14:6. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இது நல்ல வழி அப்படின்னு தேடிக்கொண்டு கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? உங்களுக்கு பதில் இதோ. இயேசு சொல்கிறார், நானே வழி. இயேசு சொல்கிறார், நான் தான் வழி, நான் வழி. அவர் எப்படி அவர் வழி? அவர் வழியை நாம் கடந்து சென்றால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படி என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். இயேசு சொல்கிறார், ஜீவனுக்கு போகிற வழி, கேட்டுக்கு போகிற வழி என்று சொல்லி 2 வழிகளை இன்று அவர் உங்களுக்கு காண்பிக்கிறார். உங்கள் கண்களுக்கு முன்பதாக இயேசு காண்பிக்கிறார். அதாவது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 13வது வசனம் இப்படியாக சொல்கிறது, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்கிறது. அது என்ன இடுக்கமான வாசல்? அது வழியாக நான் எப்படி போகிறது? ஏதோ வாசல் இடுக்கமாக எங்கேயோ கட்டப்பட்டுள்ளதோ, அது வழியாக நான் கடந்து சென்றால் நான் மோட்சத்தை அடைந்து விடலாமோ அப்படின்ட்டு சொல்லிக்கூட உங்களுக்கு கேள்வி வரலாம். யோவான் 10:9 சொல்கிறது, நானே வாசல். அந்த வாசல் யார்? அது இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் மனதார அவரை ஏற்றுக்கொண்டு, அவர் தான் என் பாவங்களை மன்னிக்க அவர் வல்லமை உண்டு, என் பாவங்களுக்காக அவர் இரத்தத்தை சிந்திருக்கிறார், அவர் இரத்தத்தினால்தான் எனக்கு பாவ மன்னிப்பு உண்டு என்பதை நீங்கள் அறிந்து அதை அறிக்கை செய்யும் பொழுது, ஏசப்பா என் பாவங்களையெல்லாம் மன்னியும் என்று சொல்லும் பொழுது வாசலாகி அவருக்குள் நீங்கள் கடந்து வருகிறீர்கள். அவர் வழியாகி அவருக்குள் நீங்கள் கடந்து வருகிறீர்கள். எப்பொழுது? அவரை நம்பும் பொழுது. அவர்தான் உங்கள் பாவத்தை மன்னிக்க அதிகாரம் உடையவர் என்று சொல்லி நீங்கள் நம்பும் பொழுது, அவர் இரத்தத்தால் நீங்கள் கழுவப்படும் பொழுது வாசலாகி இயேசுவுக்குள் நீங்கள் வந்து விடுகிறீர்கள். வழியாக அவருக்குள் நீங்கள் வந்து விடுகிறீர்கள். அடுத்து என்ன? இடுக்கமான வாசல் என்று சொல்லிக்கூட நாம் பார்த்தோமானால், இந்த உலகம் பாவத்துக்குள் மூழ்கி கிடக்கிறது, பொல்லாங்கனுக்குள்
கிடக்கிறது. உலகம் அசுத்தங்களும் கேடுபாடுகளும் எல்லாம் நிறைந்ததாக காணப்படுகிறது. 1 கொரிந்தியர் 6:9 இப்படியாக சொல்கிறது, அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. அநியாயம் செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்ன செய்ய முடியாது? போக முடியாது. அந்த பரலோக வாழ்க்கையை சுதந்திரிக்க முடியாது. இயேசுவின் இரத்தத்தால் பட்டிருந்து நீங்கள் அநியாயம் செய்தால் பரலோக ராஜ்யத்துக்கு, நித்திய வாழ்வுக்கு நீங்கள் போக முடியாது. பேசி மார்க்கத்தார், விக்கிரக ஆராதனைக்காரர், தெய்வமல்லாதவைகளை வணங்குகிறவர்கள், தவறான உறவுகளை இருக்கிறவர்கள், சரீரத்தை இச்சைக்கு விற்று போட்டவர்கள், அடுத்து விபச்சாரக்காரர், சுயபுணர்ச்சிக்காரர், ஆண்புணர்ச்சிக்காரர், இன்னும் வசனம் 10 திருடர், பிறர் பொருளை திருடுகிறவர்கள், அடுத்து பொருளாசைக்காரர், பொருள் மேலே பற்று கொண்டு பணத்தை தேடி ஓடி அலைகிறவர்கள், அதற்காகவே ஓடுகிறவர்கள், குடும்பத்தை மறந்து தன் சுகத்தை மறந்து ஓடுகிற பொருளாசைக்காரர், வெறியர், உதாசீனர், கொள்ளைக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதே இல்லை. அவங்க அந்த இடுக்கமான வாசல் வழியை இவங்க என்ன செய்ய முடியாது? பிரவேசிக்கவே முடியாது. இப்படிப்பட்ட காரியங்கள் ஒருவேளை உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். என்னிடத்துல விக்கிரக ஆராதனை இருக்கா? நான் இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேற ஏதாவது நான் வணங்குகிறேனா? வானத்தையை பூமியை படைத்தவர் இயேசு, அவரை விட்டுவிட்டு சிருஷ்டிகளை அவர் சிருஷ்டித்த சூரியன், சந்திரன், நட்சத்திரம், நீ எதையெல்லாமோ நான் வணங்குகிறேனா? நான் அப்பொழுது என்றால் நான் இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்க முடியாது. அந்த மோட்சத்தை நீங்கள் அடைய முடியாது. பிரியமானவர்களே, அதை எல்லாம் விலக்கிவிட்டு இயேசுதான் மெய்யான தெய்வம், எங்கே இருந்தாலும் சரி, ஆலயத்துக்கு தான் செல்ல வேண்டும் எனவில்லை, இருக்கிற இடத்துல இருந்து இயேசுவே நான் உங்களை நம்புகிறேன், நீர் என்னை நடத்துவீர், எனக்குன்னு ஒரு மோட்சத்தை, சொர்க்கத்தை, பரலோக ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்துவீர் நீங்கள் நம்பும் பொழுது இடுக்கமான வாசல் வழியால் நீங்கள் நடந்து செல்ல முடியும். அந்த இடுக்கமான வாசல் வழியே அந்த மத்திய 7 சொல்கிறது, இடுக்கமான வாசல் வழியை உட்பிரவேசியுங்கள், அப்பொழுதுதான் நீங்கள் மோட்சத்துக்கு, சொர்க்கத்துக்கு, அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நீங்கள் போக முடியும். அங்கே போக வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு நான் சொன்னது போல நீங்கள் அநியாயக்காரராக இருக்கக்கூடாது, வேசியாக இருக்கக்கூடாது, விக்கிரக ஆராதனை இருக்கக்கூடாது, பொருளாசை உங்களிடத்தில் இருக்கக்கூடாது, திருடு, இன்னுமாக வெறித்தனம், கொள்ளைக்காரராய், விபச்சாரம், ஆண் புணர்ச்சி, இப்படிப்பட்ட காரியங்கள் உங்களிடத்தில் இருந்தால் நீங்கள் அதை அலசி ஆராய்ந்து, இன்றை ஏசப்பா இந்த பாவத்தில் இருக்கிற என்னை இதிலிருந்து மீட்டுவிடும், உங்கள் ரத்தத்தால் கழுவி என்னை சுத்திகரியும், எனக்கு விடுதலையை கொடும், நான் உங்களை நம்புகிறேன், எனக்காக ரத்தம் சிந்திருக்கிறீங்களே என்று சொல்லி நீங்கள் கேட்கும் பொழுது இந்த பாவங்களை எல்லாம் இயேசு மன்னித்து உங்களை புது சிருஷ்டியாய் மாற்றுவார். அப்பொழுது நீங்கள் அந்த இடுக்கமான வாசல் வழியாய் நீங்கள் பிரவேசிக்கலாம். உலகத்தில் உள்ள இயேசு சொல்கிறார், உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. உலகம் சத்துருவினால் அநேக காரியங்கள் கவர்ச்சிகரமாக இன்று படைக்கப்பட்டுள்ளது. சோசியல் மீடியாக்களிலும் சரி, எல்லாவற்றிலும் சத்துரு கவர்ச்சிக்கிற மாதிரி எவ்வளவு பெரியவர்களையும் சரி விழத்தழுகிறதுமான காரியங்கள் அநேகம் காணப்படுகிறது. உலகம் பாவத்தினாலும் கேட்டினாலும் மாயையினாலும் நிறைந்ததாக காணப்படுகிறது. பிரியமானவர்களே, அந்த பாவத்துக்கெல்லாம் நீங்கள் விலகி ஓட வேண்டும். கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகளை எல்லாம் அகற்றிவிட்டு நீங்கள் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும். பரிசுத்தமான வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்தால்தான் அந்த இடுக்கமான வாசல் வழியாய் நீங்கள் போக முடியும். இல்லாவிட்டால் நீங்கள் அந்த பொருளாசைக்காரராய், விக்கிரக ஆராதனைக்காரராய், அநியாயக்காரராய் இருந்தால் அது எப்படிப்பட்ட வழி என்று சொல்லுகிறது? கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாக இருக்கிறது. அது பொருளாசைக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரர், சுயபுணர்ச்சிக்காரர், வேசித்தனம், திருடு, கொலை, கொள்ளை, இப்படிப்பட்ட காரியங்கள் செய்கிறவர்கள் அவர்கள் இஷ்டம் போல வாழ்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு கட்டுப்பாடு இல்லை. தன் உடலை கெடுத்து தேவனுக்கு விரோதமான பாவம் செய்கிறவர்கள். அவர்கள் போகிற வழி இன்னொரு வழி என்னவரு? கேட்டுக்கு போகிற வழி. அதன் வாசல் எப்படி இருக்குது? விரிவாக இருக்கிறது. வழி விசாலமாக இருக்குது. அதில் ஒரு கண்ட்ரோல் இல்லை, ஒரு கட்டுப்பாடு இல்லை. யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்று சொல்லி இன்று உலகத்தில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஓரினை சேர்க்கை, அந்த பாவம் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. அது தேவன் அருவருக்கிற பாவம். அது பாவத்தை தேவன் வெறுக்கிறார். அந்த பாவம் இருந்ததுனால் சோதம் குமாராவில் கர்த்தருடைய அக்கினி இறங்கி வந்தது, ஜனங்களை பட்சித்துப்பட்ட அந்த நகரமே அழிக்கப்பட்டது. அது நமக்கு திருஷ்டாந்தமாக எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நீங்கள் யாராவது
அப்படிப்பட்ட பாவத்தில் இருப்பீர்களானால் அந்த பாவத்தை விட்டு வெளியேறுங்கள். இயேசுவே எனக்கு உதவி செய்யும் என்று கேளுங்கள். அந்த பாவத்தை உங்களுக்குள் விதைத்திருக்கிற அந்த சத்துருவின் கிரியைகள் இப்பொழுது அழிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால். இப்படிப்பட்ட பாவங்களை விட்டு விலகி வாருங்கள். இப்படிப்பட்ட பாவம் செய்கிறவர்கள் விசாலமான வழிவாளையாக கடந்து செல்கிறார்கள். அது எதை நோக்கி போகிறது? நரகத்தை நோக்கி போகிறது. அடுத்ததாக என்று பார்த்தோமானால் ஒரு வழி, இடுக்கமான வழி, பரிசுத்தமாக இருக்க வேண்டும். உலகத்திலும் அன்பு கூறக்கூடாது. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. தேவன் அருவருக்கிற காரியங்களை விட்டுவிட்டு இன்னும் சில காரியங்கள் இருக்கிறது. கலாத்தியர் 5வது அதிகாரம் 19வது வசனத்தில் மாம்சத்தின் கிரியைகள் அப்படி என்று சொல்லி அங்கே பட்டியல் போடப்பட்டுள்ளது. விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், பில்லி சூனியம், விக்கிரகாராதனை, காம விகாரம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. இப்படிப்பட்டவதை செய்கிறவர்கள் விசாலமான வழியிலே, கேட்டுக்கு போகிற வழியிலே போகிறவர்கள். அப்போ இடுக்கமான வாசல் வழியில் நீங்கள் போக வேண்டும் என்று சொன்னால் உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்குள் பொறாமை இருக்கிறதா? ஏசப்பா, அந்த பொறாமை என்னத்தை விட்டு எடுத்து போடு. கோபம் எனக்கு வருகிறது, இதை என்னை விட்டு எடுத்து போடும் ஆண்டவரே. தவறான சிந்தனைகள், இச்சைகள் எனக்குள்ள வருகிறது, எடுத்து போடுங்க என்று சொல்லி இந்த மாம்சத்தின் கிரியைகள் நான் சொன்ன காரியங்கள் கலாத்தியர் 5:19, 20, 21 சொல்லப்பட்டுள்ளது. கோபங்கள், சண்டைகள், வைராக்கியங்கள் உங்களுக்குள்ள இருக்கிறதா? யார் மேலேயும் கசப்பு இல்லை, பிரிந்து காணப்படுகிறீர்களா? எல்லாரையும் மன்னித்து இயேசு சொல்லுகிறார், மன்னித்து இயேசு மன்னித்தாரே, பிதாவை இவர்களுக்கு மன்னியும் என்று சிலுவையில் அறையப்பட்ட பொழுது அந்த அறைந்தவர்களை பார்த்து மன்னிங்கள் என்று சொல்லி பிதாவிடம் பரிந்து பேசினாரே, அதே போல் நீங்களும் மன்னிங்கள். பிரிவினைகள் எல்லாம் மறந்து எல்லாரோட சமாதானமாகுங்கள். இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் விட்டு நீங்கள் ஓடும் பொழுது நீங்கள் இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவர்களாக காணப்படுவீர்கள். இன்னுமாக இதை பார்த்து கொண்டிருக்க வாலிப பிள்ளைகளே, நீங்கள் கேட்டுக்கு போகிற வாசல் நோக்கி கடந்து செல்கிற இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, என்னென்னமோ காரியங்கள் பாவம் அந்த செல்ஃபோனில் கொட்டி கிடக்கிறது அத்தனையும் பயன்படுத்தி இரவிலே தூக்கமில்லாமல் பாவத்தினால் நிறைந்த ஒரு வாழ்க்கை அசுத்தத்துக்குள்ள கிடக்கிறீர்களா? நீங்கள் கேட்டுக்கு நேர போகிற வாசல் வழியாக கடந்து செல்லு கொண்டிருக்கிறீர்கள். அது வழி விசாலமாக விரிவாக இருக்கிறது. நரகத்தை நோக்கி கடந்து சென்று கொண்டிருக்கிறீர்கள். எரிகிற அக்கினி கடலுக்கு நேராக கடந்து சென்று கொண்டிருக்கிறீர்கள். அதிலே போய் விழுந்தால் உங்களை காப்பாற்றுவார் ஒருவரும் இல்லை. நித்தியமாக கதறல், கண்ணீர், அதிலே கடந்து நீங்கள் துடிக்க வேண்டிய நிலைமை தான் காணப்படும். மகனே, மகளை, மனம் திரும்பி விடு, பாவத்தை வெறுத்து விடு, பரிசுத்தர் இயேசுவின் பாதத்துக்கு வந்துவிடு, பாலிய இச்சைகளுக்கு விலகி ஓடும் வசனம் சொல்லுகிறது. யோசேப்பை போல அந்த பாவத்தை வெறுக்கிற மகளாக அவன் எப்படி போத்திபார் வீட்டில் பாவம் வந்த பொழுது வஸ்திரத்தை உதறி தள்ளிவிட்டு ஓடினான். தேவன் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறான், நான் எப்படி இத்தனை பெரிய பொல்லாங்கு செய்வது என்று சொல்லி ஓடினானே, உன்னை ஒரு தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். நீ பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அந்தரங்கமாக என்ன காரியங்கள் செய்தாலும் உன்னை கவனிக்கிற இயேசு ஒருவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் கண்களுக்கு நீ எங்கேயும் மறைவாகி நீ மறைந்து எதையும் செய்ய முடியாது. எல்லா காரியங்களும் பரலோகம் உன்னை உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. இயேசு ஒருவர் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். நீ நடந்தாலும் படுத்தாலும் எழுந்திருத்தாலும் உன்னை சூழ்ந்தவர் இருக்கிறார். பாவம் செய்யாதே மகனே, பாவம் செய்யாதே மகளே, பரிசுத்தமாய் வாழு. அந்த இடுக்கமான வாசல் வழியாய் நீ வந்துவிடு பரலோக ராஜ்யத்துக்கு. என்னோடு நீ நித்தியமாக வருடங்களாக கோடி ஆண்டுகளாக நீ சந்தோஷமாக வாழலாம். உனக்காக நான் ஒரு பெரிய ஸ்தலத்தை, ஒரு மகிமையான இடத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன் என்று சொல்லி இயேசு இன்று உங்களை அழைக்கிறார். இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். பாவத்தை உதறி தள்ளுங்கள், மாம்சத்தின் கிரியைகளை உதறி தள்ளுங்கள், பாலிய இச்சைகளுக்கு விலகி ஓடு. இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிக்குங்கள். கெட்டுக்கு போகிற வாசல் வழியா கண்ட்ரோல் இல்லாத ஒரு வாழ்க்கையை, கட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தால் அதை விட்டு மனம் திரும்புங்கள். அந்த விசாலமான விரிவான பாதை வழியாக நீங்கள் கடந்து செல்லாதீர்கள். அது நரகத்தில் கொண்டு ஏறிய அக்கினியிலே உங்களை தள்ளிவிடும். பிரியமானவர்களே, மனம் திரும்பி இடுக்கமான வாசல் வழியாக, நானே வாசல் என்று சொல்லி இயேசு சொல்லியிருக்கிறாரே,
அந்த இயேசுவண்டை வந்து விடுங்கள். இயேசப்பா, உங்களை நம்புகிறேன், பாவத்திலிருந்து எனக்கு விடுபட முடியவில்லை, எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி கேட்கும் பொழுது அவர் உங்களுக்கு உதவுவார். அந்த பாவத்தை ஜெயிக்க உங்களுக்கு கிருபை தருவார். உங்கள் பாவம் எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும் சரி, நீங்கள் அறிக்கை செய்து விட்டுவிடும் பொழுது அவர் அதையெல்லாம் மன்னித்து உங்களுக்கு இரக்கம் பாராட்டுவார். பிசாசு உங்களை குற்றம் சாட்டி கொண்டே இருப்பார். நீ இப்படிப்பட்ட பாவத்தை செய்துவிட்டார், உனக்கு தண்டனை தான் உண்டு, உனக்கு அழிவுதான், யாராவது கண்டுபிடித்து விட்டால் அவமானம்தான், உன்னை அவமானப்படுத்தி விடுவேன் என்று சொல்லி அவன் பயமுறுத்துவான். பிரியமார்களே, அதை கண்டு யாரெல்லாம் அந்த சூழ்நிலையை கடந்து சென்று கொண்டிருக்கிறீர்களோ அதை கண்டு கலங்காதீர்கள். இரட்சகர் இயேசுவின் பாதத்திலே விழுங்கள். அவர் உங்களை எப்பேற்பட்ட பாவியாகி உங்களை அவர் புறம் தள்ளுவதே கிடையாது. அன்றைக்கு இளையகுமாரன் எல்லாவற்றையும் தகப்பன் ஆஸ்தியெல்லாம் கொண்டு சென்று அவன் எல்லாவற்றையும் நண்பர்களுக்கும் வேசிகளுக்கும் அழித்து போட்டு விட்டான். பின்பதாக ஓடி வரும் பொழுது தகப்பன் ஓடி வந்தவனை கட்டி அணைத்து முத்தம் செய்து எந்த வஸ்திரங்களை அவனுக்கு மோதிரங்களை எல்லாம் போட்டு அவனுக்காக விருந்தி ஆயத்தம் பண்ணினார். அதே போலதான் ஒரு தகப்பன், அந்த தகப்பன் அன்பான தகப்பன், அந்த தகப்பனின் அன்பை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் எவ்வளவுதான் ஒருவேளை ஆண்டவருக்குள்ள வைராக்கியமாக இருந்து அவருக்காக பிரகாசித்து இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலையினால் பாவத்தில் விழுந்து கிடக்கிறீர்களா, நான் அவ்வளவுதான். இந்த பாவம் உங்களை அப்படியே மனசாட்சியை உறுத்தி கொண்டிருக்க அந்த குற்ற மனசாட்சியை விட்டு வெளியே வாருங்கள். இயேசுவின் பாதத்தில் விழுங்கள். அவர் ஒரு நல்ல தகப்பன். இளையகுமாரனை மன்னித்து எப்படி உயர்ந்த வஸ்திரங்களை மோதிரங்களையும் கொடுத்தாரோ, கட்டி அணைத்து முத்தமிட்டாரோ, அதே போல தகப்பனுடைய உள்ளமின்று உங்களுக்காக ஏங்கி கொண்டிருக்கிறது. எப்போது என் பிள்ளை வருவாள், எப்பொழுது என் மகன் வருவான் என்று சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிறது. அந்த தகப்பனை நோக்கி நீங்கள் ஒரு ஸ்டெப் வைத்தால் அவர் ஓடி வந்து பாவத்தில் உளையான சேற்றில் இருக்கிற உங்களை கட்டி அணைத்து இரத்தம் கொண்டு உங்களை கழுவி உங்களுக்கு வஸ்திரங்களை எல்லாம் மாற்றி இரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்து உங்களுக்கு மோதிரங்களை போட்டு உங்களை எல்லாவற்றாலும் அலங்கரித்து அவர் உங்களை அழகு பார்ப்பார். இந்த பூமியிலே உங்களை மேன்மையாக வைப்பார். யாரெல்லாம் இவன் பாவி, இவன் மோசமானவன் அப்படி என்று சொல்லி உங்களை குற்றம் சாட்டி உங்களை கண்டு உதாசீனப்படுத்தி காணாதவர்கள் கடந்து செல்கிறார்களோ அவர்கள் மத்தியில் தேவன் உங்களை கனமுள்ள பாத்திரமாக மாற்றுவார். அவர் பாதத்தில் விழுந்து உங்கள் பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்யுங்கள். இயேசுவே என்னை மன்னிங்கள் என்று சொல்லும் பொழுது அவர் உங்கள் பாவங்களை மன்னிப்பார். நீங்கள் இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிக்கிறவர்களாக காணப்படுவீர்கள். அடுத்து நாம் பார்த்தோம்னால் அந்த இடுக்கமான வாசல் வழியாக போகிறவர்கள் சிலர் என்று சொல்லி மத்தேயு 7:17 சொல்லுகிறது. ஜீவனுக்கு போகிற வாசல், ஜீவன் அதுக்கு போகிற வாசல் என்று அதற்கு ஒரு பேரும் இருக்கிறது. அது இடுக்கமும் வழி நெருக்கமாக இருக்கிறது. உபத்திரவங்கள் தான், பாடுகள் தான். அப்போஸ்தலர் நடபடிகள் வசனம் இப்படியாக எழுதப்பட்டுள்ளது. அநேக உபத்திரங்கள் வழியாக நம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று வசனம் சொல்கிறது. நீங்கள் சொல்லலாம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தமாக வாழ்ந்தால் பாடுகள் பிரச்சனைகள் வேண்டாம், மனமோன போல வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு மன்னிப்பு கேட்டு நான் 2 வயதான காலத்தில் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருக்காக நான் வாழ்ந்து விடுவேன் என்று சொல்லி இல்லை இல்லை பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி உங்களை செதுக்கி அவர் புடமிட்டு சீர்படுத்தி அவருக்கு ஏற்ற பாத்திரமாக உங்களை வணைவார். அது ஒரு அதிசயமான வாழ்க்கை, அவருக்குள்ளதாக நீங்கள் நடக்கிற வாழ்க்கை. புத்திரங்கள் பாடுகள் வந்தாலும் இயேசுவை எல்லாம் தாங்கி செல்ல வழி உங்களுக்கு தருவார். அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர், அந்த சிலரில் ஒருவராய் நீங்கள் காணப்பட வேண்டும் என்று இயேசு உங்களை இன்று அழைக்கிறார். இடுக்கமான வாசலை கண்டுபிடிக்கிறவர் சிலர். அடுத்ததாக நாம் பார்த்தோமானால் கேட்டுக்கு போகிற வாசல் வழி 13வது வசனம் மத்தேயு 7:13 விரிவும் வழி விசாலமாயிருக்கிறது, அதன் வழியை பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். இயேசு வேதனையோடு சொல்லுகிறார், அந்த விசாலமான அதன் வழியாக இன்றைக்கு கோடி கோடி ஜனங்கள் உலகத்தில் இருக்கிற, இந்திய தேசத்தில் இருக்கிற 140 கோடி ஜனங்கள், உலகம் முழுங்க இருக்கிற 800 கோடிக்கும் அதிகமான ஜனங்கள் அந்த வழியாக ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் அநேகர் இன்று நம்ம பேசிக்கொண்டிருக்கிற வேளையிலேயே அநேகர் நரகத்தில் விழுந்து கொண்டு இருக்கிறார்கள். இயேசு உங்களை அழைக்கிறார் ஒரு நித்திய அழியாத வாழ்வுக்கு. அதற்கு வழி இயேசு, அவரே வாசல், நல்ல வழி. எதுன்னு தேடிக்கொண்டே இருக்கிறீர்களே, அவர்தான் வழி. அவரண்டை வந்து விடுங்கள், அவர்தான் வாசல், அவரண்டை வந்து விடுங்கள். ஒரு வசனம் எரேமியா 21:8 இப்படி சொல்லுகிறது, ஜீவ வழியையும் மரண வழியையும் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். இயேசு சொல்லுகிறார், மகனே மகளே, ஜீவ வழி இருக்கு, மரண வழி இருக்கு, 2 வழியும் எனக்கு முன்னால் நான் வைக்கிறேன். ஜீவன் இயேசு, என்னை ஏற்றுக்கொள். ஒன்றும் இயேசு கேட்கவில்லை, உங்களுக்காக வெள்ளை கிரயம் கொடுத்து உங்களை வாங்கியிருக்கிறார். நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே என்று வசனம் சொல்லுகிறார். ரத்தத்தை சிந்தி உங்களை கிரயமாக மீட்டெடுத்து இருக்கிறார்.
அவரை வந்து விடுங்கள், அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் தகப்பனாக. அந்த கேட்டுக்கு போகிற வாசலை விட்டு ஓடி வந்து விடுங்கள். இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசியுங்கள். பரலோக ராஜ்யத்தில், சொர்க்கத்தில் இயேசுவோடு கோடி கோடி வருஷம் நீங்கள் வாழ முடியும். நல்ல வழி இயேசு, அவர்தான் வாசல். அவரை பெற்றி கொள்ளுங்கள். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவரோடு நாம் நித்தியமாக ஆளுகை செய்ய போகிறோம். அப்படியே ஜெபிப்போமா? அப்பா பிதாவே, சத்தியத்தை கேட்ட பிள்ளைகள் மனம் திரும்ப கர்த்தர் கிருபை செய்வீராக. விக்கிரக ஆராதனையிலும் பொருளாசையிலும் ஆண்டவரே தகப்பனை, வேசித்தன பச்சாரத்தில் கிடக்கிற பிள்ளைகளை கர்த்தர் இப்பொழுது விடுவிப்பீராக. அந்த கட்டுக்களை உடைத்து ஜெபிக்கிறப்பா. மனம் திரும்புபவர்களாக அடிக்கடி கேட்டும் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டிருக்கிற கடின இருதயங்கள் உடைக்கப்படுவதாக. வசனம் உள்ளே இறங்குவதாகப்பா. ஆண்டவரே தகப்பனை, அவள் இடுக்கமான வழியாக கடந்து வருவார்களாக. ஆண்டவரே, பரலோக ராஜ்யத்தை ஒவ்வொரு பிள்ளைகளும் சுதந்திரிக்கட்டும். ஜீவ புஸ்தகத்தில் இவர்கள் பெயர்கள் எழுதப்படட்டும். ஆண்டவரே தகப்பனே, நீங்கள் வரப்போகிற வருகையில் இவர்கள் எல்லாம் ஆண்டவரே தகப்பனே, ஆண்டவரே அப்பா தகப்பனே, அந்த எக்கால சத்தம் தொனிக்கும் பொழுது மறுரூபமாகி ஆண்டவரே உமோடு வரணும். ஆண்டவரே உங்களோடு ஆண்டவரே கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை ஜனங்களும் ஆண்டவரே பரலோக ராஜ்யத்தில் நித்தியமாய் ஆண்டவரே தகப்பனே, ஓசனா ஓசனா என்று பாடி உங்களோடு ஆண்டவரே இளைப்பாற வேண்டும். ஆண்டவரே, இந்த நித்திய பாக்கியத்தை இந்த கேட்டுக்கொண்டிருக்க ஒருவரும் இழந்து விடக்கூடாது சுவாமி. உலகமோ உலகத்தின் ஆசைகள் அவர்களை இழுத்து விடாதபடிக்கு எல்லாவற்றையும் உதறி தள்ளுகிற ஒரு கிருபை ஒருக்களோ வைத்து ஜெபிக்கிறப்ப. யாரெல்லாம் பின்மாற்றத்தில், உலக பாடுகள், உலக ஆசீர்வாதத்தை நிமித்த பின்மாற்றத்தில் ஆண்டவரே இருக்கிறார்களோ அவர்களை விடுவிப்பீராக சுவாமி. ஆண்டவரே உம்மை இழுத்து கொள்வீராகப்பா. அவர்களும் ஆண்டவரே நித்தியத்தை அனுபவிக்க கர்த்தர் கிருபை செய்வீராகப்பா. ஒவ்வொருவரையும் ரத்தத்தை கொண்டு முத்திரை இடுகிறோம் அப்பா. யாரெல்லாம் இயேசுவே என் பாவத்தை மன்னி, இதற்கு விடுதலை உண்டா, இவ்வளவு பெரிய பாவத்தை செய்துவிட்டோம் என்று கதறுகிறார்களோ அத்தனை பேரும் இயேசுவின் ரத்தத்தினால் விடுதலை ஆவார்களாக. சொல்லுங்கள், இயேசுவே என் பாவத்தை மன்னியும் என்று சொல்லுங்கள். உங்க ரத்தம் இயேசுவின் மேல், ரத்தம் என் மேல் விழட்டும் என்று கேளுங்கள். ஏசப்பா, அப்படி யாரெல்லாம் கேட்கிறார்களோ மேல் அவர் ரத்தம் விழட்டும். ஆண்டவரே கழுவி சுத்திகரிப்பீராக. ஆண்டவரே பரலோக பிரஜையை ஒவ்வொருவரையும் மாற்றுவீராகப்பா. ஆண்டவரே பயன்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.